ஆனால் சேகர் பாபு வந்து இதில் கோர்ட்டு விட்டது எனக்கு பெருசாக மனசுக்கு ஒரு கவலை. ஏன்னா அவனை தான் முதல்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கணும். ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் தான், அவன் தானே. அன்னைக்கு வந்து சேகர் பாபுவோட யோகிதை தெரிஞ்சுதான் ஜெயலலிதா அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுக்காமே இருந்தது. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவில் போன உடனே ஸ்டாலின் உடனே அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. போதையை போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? அப்புறம் நீ எதுக்கு காவல்துறையை புடுங்கிறதுக்காக கையில் வச்சிருக்க? ஒரு விஷயத்துல திமுகவை நான் பாராட்டுவேன். எதுல தெரியுமா? பொய்யை உண்மையாக்குறதுலேயும் உண்மையை பொய்யாக்குறதுலேயும் உலகமாக அயோக்கியனை மிஞ்சினவனுங்க இவனுங்க. பிரியா வந்து அவருடைய மகள் மாதிரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மகள் மாதிரினா வீட்டில் கொண்டு போய் வச்சு மாப்பிள்ளையும் பிரியாவையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாதுகாத்து அவங்களுக்கு சோறு போட்டு எல்லா வேலையும் பண்ணேன். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் போய் ரிப்பன் பில்டிங்கில் போய் அதை கைக்கு ஒத்துக்கிட்டு சுருக்கிக்கிட்டு அது போகிற இடத்துக்குலாம் இவன் போய் நின்றுட்டு எதுக்கு இந்த வேலை? வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிகமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் திமுக மேலே அதிக விமர்சனம் வந்துட்டுருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பத்திரிகையாளர்களை அடிக்கிறாங்க, இப்போ போராட்டம் பண்ணுறவங்கள கைது பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில்? அதாவது இது வந்து திமுகவுக்கு வந்து கை வந்த கலை. புரியுதுங்களா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மூணுத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெரியாமல் அந்த கட்சியின் கொள்கையாக அதை வச்சுருக்காங்க அவங்க மூணு. புரியுதுங்களா? அர்த்தமே தெரியாது. கடமையை வந்து செய்ய மாட்டாங்க. கடமை வந்து ஊழல், கண்ணியத்தோட நடந்துக்க மாட்டாங்க. அதான் கடமை ஊழல். ஆமாம். என்ன கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு அவங்க அவர் தலைமைக்கும் தெரியாது, அவனுக்கு தொண்டர்களுக்கும் தெரியாது. இது மூணுத்துக்கும் ஆப்போசிட் தான் அவங்க. ஆனால் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னுவாங்க. ஆனால் எந்த கடமையும் செஞ்சதில்லை. இல்லை சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவனை அழகாக டயலாக்லாம் போஸ்ட் விட்டுறாங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம். ஆனால் தமிழ்நாடு தலை குனிஞ்சு எப்போ முதல்ல கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்பொழுது அப்பயே சர்க்காரியா கமிஷன்னு இவர் மேலே ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தான். அதாவது விஞ்ஞான ரீதியாக உலகத்தில் ஊழல் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா கலைஞர். கருணாநிதியை மிஞ்சினவன் எவனும் இல்லை. அதுலேயே தலைகுனிவு ஏற்பட்டு போச்சு. இனிமேல் தலைகுனிவு ஏற்படணுமா? இந்த ஆளோட செயல்பாடெல்லாம் தலைகுனிவே இல்லையா? இப்போ கூட மதுரையில் இந்த திருப்பரங்குன்றம் சம்பவத்துக்கு கலெக்டரும் கமிஷனரும் போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது யார் காரணம்? அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம், மன்னிப்பு கேட்க வச்சது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மன்னிப்பு கேட்க வச்சது யாராருன்னா அந்த இவர் தான், ஜட்ஜு தான். இல்ல அது ஓகே. இல்ல இப்போ அந்த கலெக்டர் எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி திமுக பின்னாடி இருக்கிறது வேற யார்? நம்ம ஓட்டேரி அமைச்சர் சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர், அன்றைய திருவொற்றியூர் ரவுடி, இன்றைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களோட வேலை தான். புரியுதுங்களா? இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, கலெக்டர் மாட்டியிருக்காங்க, கமிஷனர் மாட்டியிருக்காங்க, அந்த கோயில் இது அரங்காவலர் இது மாட்டியிருக்காங்க. ஆனால் சேகர் பாபு வந்து இதில் கோர்ட்டு விட்டது எனக்கு பெருசாக மனசுக்கு ஒரு கவலை. ஏன்னா அவனை தான் முதல்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கணும். ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் தான், அவன் தானே. அவனுடைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல், அவனுடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே இவங்க செய்ய முடியாது இல்லையா? கண்டிப்பாக. என்னதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாலும், அரங்காவலர் கூட தலைவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், கோயில் நிர்வாகியாக இருந்தாலும், வித்தவுட் அந்த மினிஸ்டர், அந்த துறையோட மினிஸ்டரோட ஆர்டர் இல்லாமல் இவங்க எதையுமே செய்ய முடியாது. அப்போ சேகர் பாபு ஆர்டர் போட்டு தான் அந்த விளக்கேற்ற விடாமல் பண்ணியிருந்து விளக்கேற்று போன மக்களை தடுத்துருந்து 144 போட்டது எல்லாமே சேகர் பாபு சொல்லி தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கோர்ட்டு இவங்க 2 பேரை மன்னிப்பு கேட்க வச்சதோட பத்தாது. சுப்ரீம் கோர்ட்டில் சேகர் பாபு மேலே கேஸ் போட்டு சேகர் பாபுவை கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க வைக்கணும். இன்னொரு கேள்வி, இப்போ சேகர் பாபு பற்றி பேசும்போது சொல்கிறேன், அண்ணாமலையை கூட சேகர் பாபு சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை வந்து அதில் பாஜகலேருந்து ஒன்றும் இல்லாதவர் மாதிரி தான், எந்த பதவி இல்லாமல் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அண்டி பிழைக்கிற ஆண்டி நான் கிடையாது சேகர் பாபு மாதிரி. ஏன்னா காரில் ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்துக்கிறது, வீட்டில் போய் ஸ்டாலின் வீட்டு வேலை பார்க்குறது மாதிரி நான் கிடையாது. அண்டி பிழைக்கிற ஆண்டி தான் சேகர் பாபு, பள்ளி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்காரு திமுக அப்படிங்கிறாரு. எப்படி? ஆமாம், அதுதான் உண்மை. அன்னைக்கு வந்து சேகர் பாபுவோட யோகிதை தெரிஞ்சு தான் ஜெயலலிதா அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுக்காமே இருந்தது. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவில் போன உடனே ஸ்டாலின் உடனே அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. இது வந்து திமுகவை பற்றி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி திமுகவில் வந்து ஊழல்னு பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கம் ஊழல்றாங்க, எதிர்கட்சி எடப்பாடி ஊழல்றாங்க, எல்லாம் ஊழல்றாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே ஊழல் அமைச்சர் தானே. இப்போ அதிமுகலேருந்து போனவன் தானே. இல்லை ஸ்டாலின் சொல்லி அது எதுவுமே நிரூபிச்சு காட்டுங்கிறாரு. ஏங்க ஸ்டாலின் பீரியடில் தான் வந்து செந்தில் பாலாஜி நான் தான் பெரிய ஊழல்வாதி, நான் வந்தவொடனே தண்டனை வாங்கி கொடுப்பேன்னா, இப்போ செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறார், செந்தில் பாலாஜி உத்தமன் பொய் வழக்குன்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அன்றைக்கி கவர்னர்கிட்ட எந்த கை கொண்டு போய் மனு கொடுத்தது?
அப்போ நீ தானே. அப்போ சேலத்தில் செல்வ கணபதி சுடுகாட்டு ஊழல் வழக்கில் உள்ளே போனவர், இன்னைக்கு அவர் வந்து திமுகவில் மாவட்ட செயலாளர். நீங்களே பாருங்க. ஏன்னா இப்படி வந்து அதிமுகவில் இருந்தவங்க எல்லாமே ஊழல் பண்ண அத்தனை பேருமே தான் இன்னைக்கு இவர் கூட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கள விட மிகப்பெரிய ஊழல்வாதி நீ தான். அப்போ ஊழல்வாதிகளுக்கு ஒண்டி தான் திமுகவில் பவர். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இந்த சட்டம் ஒழுங்குன்ட்டு. இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி தயவுசெய்து திமுகவை பற்றி பேசவே பேசாதீங்க. சட்டம் ஒழுங்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது ஒரு நூலரக பட்டம். ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சிவாவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் நேருவோட ஆளுங்களுக்கும் சண்டை நடந்தது. திருச்சி சிவாவோட ஆளுங்க உள்ள ஸ்டேஷன் உள்ள போய் புகார் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, ஸ்டேஷன் உள்ளே பூந்து நேருவோட ஆளுங்க சிவாவோட ஆளுங்க அடிச்சானுங்க. ஆனால் கடைசியில் 2 மானங்கடு போய் கை கொடுத்துக்கிட்டானுங்க. தமிழகத்தில் கஞ்சா இல்லாத தமிழகம் முற்றிலும் ஒழிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் கஞ்சா வித்ததா ஒரு திமுக கவுன்சிலரோட பையன் மாட்டினானே, அதுக்கு என்ன சொல்கிறாரு இவர்? நீங்கள் கூட பேப்பர்லாம் படிச்சு இப்போ இருக்க இளைஞர் ஸ்கூல் இளைஞர்கள் முதற்கொண்டு கஞ்சா யூஸ் பண்ணி கொலை பண்ணுறாங்க, அடிதடியில் இறங்க. ஐயா, நான் ஆரம்பத்துலேருந்தே இதை பற்றி சொன்னேன். அதாவது வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஏ பெஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன் தி இந்தியா. நம்பர் 1 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர் எடுத்தது. இன்னைக்கு ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு செயலிழந்து கிடக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி. புரியுறதுங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்பது ஒரு இவங்களுக்கு கைக்கூலிக மாதிரி. அவங்களுக்குன்னு தனி பவரை இவங்க கொடுக்கல. அவங்கக்கிட்ட இருந்த பவரை எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. புரியுறதுங்களா? இப்போ இந்த ஏரியா இது 1000 லைட்ஸு. இப்போ இந்த ஏரியா உள்ள ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு தெரியும். அப்போ ஏன் சும்மா விட்டு வச்சுருக்காங்க? என்ன காரணம்னா அந்த ஏரியாவில் உள்ள ஆளுங்கட்சி பார்ட்டி சப்போர்ட்டோட தான் அவன் விற்க முடியாங்க, இல்லைன்னா விற்க முடியாது. இல்லை, இது விற்கிறதுக்கும் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா கஞ்சா வந்து கடல் வழியாக வந்து எங்களால் தடுக்க முடியாதுங்கிறாரு. இதுக்கு தான் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, கடல் வழியாக ஓகே வருது, ஆனால் ரோட் வழியாக தானே இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆமாம், கரெக்ட் தானே. கடல் வழியாக வந்து கடற்கரையில் இறங்குதுப்பா. இறங்கி அங்கேருந்து கார்லேயோ வேன்லேயோ லாரிலையோ இதில் தானே நீ கொண்டு போகும்போது ரோட்டில் நிற்கிற நைட் ரவுண்ட்ஸும் உன் போலீஸ் என்ன பண்ணுது? அப்போ என்ன அர்த்தம்? கையாளாகாத காவல்துறை. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவருடைய டெக்னிக் வார்த்தையை பாருங்க. சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா. அப்புறம் நீ எதுக்கு காவல்துறையை புடுங்கிறதுக்காக கையில் வச்சிருக்க கேட்குறேன். நீ எதுக்கு காவல்துறை? அப்பா வெத்து வைட்டு இந்த முதலமைச்சர் கையாளாகாத முதலமைச்சர், அந்த காவல்துறையை சரியா நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு முட்டாள் முதலமைச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுறதுங்களா? அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இப்படியா இருந்தது லா அண்ட் ஆர்டரு? ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் முக்கியமான ரவுடியெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்கு ஓடிடுவோம் பயந்துக்கிட்டு. தேர் இஸ் அ ஒன்லி வே என்கவுண்டர். 2 பேரை போட்டால் 4 பேர் அடங்குவாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி அந்த அம்மா பயப்படாது. அதே மாதிரி அதிமுக காரங்க அந்த அம்மா பீரியட்லேயும் சரி, எடப்பாடி பீரியட்லேயும் சரி, யாராவது ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் மிரட்டாங்க, எஸ்ஐ மிரட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அவங்க வந்து சரியாக இருப்பாங்க. ஆனால் திராவிட மாடலுக்கு அதெல்லாம் கிடையாது. கை வந்த கலை. புரியுறதுங்களா? இவனுங்க ஸ்கூட்டரில் இப்போ குளத்தூரில் கூட ஒரு போன மாதம் பார்த்தேன், ராங் சைடில் 1 சைடில் வரவங்களெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஹெல்மெட் இல்லாமல் வரவங்களெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சந்துக்குள்ளேருந்து ராங் சைடில் 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் திமுக வேஷ்டி கட்டியிருக்கான், ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருக்கான், முன்னாடி கொடி இருக்குது ஸ்கூட்டரில். அவன் பார்த்தா, ஏட்டையா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த ஏட்டையா கூட வாசலே அப்படியே போகிறான். கண்டிருக்க அவனை ஒன்றுமே கேட்க முடியல. நான் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த ஏட்டு பார்த்துட்டு, சாரி சார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு நூலரக பட்டம். சட்டத்தை மதிக்கவும் மாட்டானுங்க. என்ன, சட்டம் சொல்கிறபடி பின்பற்றி நடக்கவும் மாட்டாங்க. நான் செய்யறது தான் சரின்னு சொல்ற பேர் வழிகள். ஓகே, இன்னொரு கேள்வி என்னன்னா, திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க. என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தவழ்ந்து தான் பண்ண ஆட்சிக்கு வந்தார், பதவிக்கு வந்தாருன்னு. இப்போவும் அந்த தவழ்றதை வந்து இப்போவும் ஒரு விமர்சனம் பண்ணி அமித்ஷா காலில் போய் தவழ்ந்து அமித்ஷாட்ட போகிறாரு, முதலமைச்சர் பதவி காட்டி தவழ்றாரு, அந்த தவழ்றது என்ன விடாமல் இருக்காரு அப்படின்னு திமுக சேர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து ஸ்டாலினுக்கு சொல்றதுக்கு, முதல்வர் அவர்களுக்கு சொல்றதுக்கு யோகிதையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பாவே தவழ்ந்து எம்ஜிஆர் காலில் விழுந்து தான் அவர் அன்றைக்கி திமுக முதலமைச்சர் ஆனார். புரியுறதுங்களா? அன்றைக்கி அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக உட்காரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணாவுக்கு அப்புறம் சீனியாரிட்டியில் இருந்த அமைச்சர் யாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன். புரியுறதுங்களா? இன்றைக்கி வந்து திராவிட மாடலில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பேசுகிறான்.
எங்கள் தலைவர் கலைஞர் தான் மூத்த தலைவர் அவர் கிடையாது. இன்னும் பார்த்தா அன்பழகனுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவர் தான் கலைஞர். நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் அன்பழகனுக்கு அப்புறம் தான் கலைஞரே. ஆனால் 3வது இடத்துல இருக்கிற கலைஞர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? அன்னைக்கு எம்ஜிஆர் திமுக என்ற ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது, அதனால கலைஞரே முதலமைச்சராக உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எல்லார்ட்டையும் சமாதானப்படுத்தி கலைஞரை உட்கார வச்சது தான் அன்னைக்கு பிடிச்ச சனியை இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டை விடலை. இந்த சனியை எப்போ விடும்? இந்த தடவை 2026 இந்த சனியை நிச்சயமாக விட்டுரும், கன்ஃபார்மாக விட்டுரும். அதனால தான் இந்த சனியை இல்லாத வேலையெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஒன்று திமுகவை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தில் திமுகவை நான் பாராட்டுவேன். எதில் தெரியுமா? பொய்யை உண்மையாக்குறதுலேயும் உண்மையை பொய்யாக்குறதுலேயும் உலகமாக அயோக்கியனை மிஞ்சினவனுங்க இவனுங்க. புரியுதுங்களா? ரத்தத்திலே ஊறினது, ரத்னத்தை அது வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஊறிந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லியிருந்தேன் நான், கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்ட்டு 300 கோடி ரூபாய் ஒதுக்கினார் கலைஞர் பீரியடில். 2 வருஷம் கழிச்சு ஒருத்தன் கேட்குறான், ஏன் கூவத்தை சுத்தம் பண்ணலன்னு. வாய் குசம் சார், கூவத்தை சுத்தம் பண்ண முடியாது, அதில் முதல்ல இருக்குது அப்படின்ட்டாரு. இந்த முதல்ல வேலை படித்து 300 கோடி ரூபாய். புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. அதனால் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் ஒழுங்கோ இல்லை இந்த பேச்சோ, புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் நாம் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ட்டு. ஏன்னா நம்புற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டீ கடையில் ஆளை உட்கார வச்சுருக்கான். இப்போ நான் உண்மையை பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உடனே அவன் குறுக்கில் வந்து மைண்டை கெடுக்கிறவன், எவன் தான் ஊழல் பண்ணல, எவன் தான் இது பண்ணல, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, எங்கால் செஞ்சாருன்ட்டு, இது இவ்வளோ செஞ்சுக்க தெரியுமா, அவ்வளோ செஞ்சுக்க தெரியுமா, குட்டி குழப்பம் பண்ணி விட்டு அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவான். இன்னொரு கொஸ்டின் இப்போ அதே சொல்லிட்டேன். இப்போ திமுக அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனி ஆண்டி இருக்கார்ல, ஆமாம், இப்போ அவர் சம்பவம் போயிட்டு இருக்கு. இது அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காத திமுக ஏன் தயக்கம் காட்டுவது ஏன்? அதான் சொல்கிறேனுங்க. போன தடவை ஸ்ரீரங்கத்தில் வந்து பழனி ஆண்டியை எதிர்த்து நின்னது வந்து கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் அதிமுகவில். அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் வந்து செய்த மிகப்பெரிய தவறு என்ன கேட்டால், புரியுறதுங்களா? அதுக்கு வேற யாராவது சுயேட்சையா நின்ன வேட்பாளரை கூட ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஆனால் பழனி ஆண்டியை ஜெயிக்க வச்சது இஸ் நம்பர் 1 ரவுடி. அது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே அவர் மேலே ஒரு கொலைகேஸ் இருக்குது, நேருவோட மோதிந்து. இப்போ கூட சமீபத்தில் கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து அவரோட குவாரிக்கு பெனால்ட்டி போட்டார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுக்கு போட்டிருப்பாருன்னா ஏதோ பேருக்குன்னு போட்டிருப்பாங்க தானே? ஏன்னா அவங்க இல்லை அது வந்து முதல்ல அவர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பெனால்ட்டிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உடனே ஒரு நேருக்கு ஃபோன் பண்ணி முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி அந்த கலெக்டர் ஒரு வழி பண்ணியிருப்பார், அது முடிஞ்சு போயிடுச்சு. அதை நம்பி இந்த நியூஸ் நம்பர் 24x7 அங்கே போயிருக்காங்க. ஆனால் அந்த ஐயர் மலை பக்கத்தில் அவர் அந்த ஏரியா வந்து ரோடே வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு 2 ஆள் போனால் பெரிய விஷயம். பஸ்ஸே ஒரு பஸ் தான் போகும் அந்த ரூட்டில். அப்பேற்பட்ட ரூட்டில் போய் இவங்க தனியாக போய் வீடியோ எடுத்தது இவங்களுடைய தப்பு. ஒன்று செக்யூரிட்டியோட போயிருக்கணும், இல்லை வேற ஏதாவது தப்பு கிடையாது. ஆனால் பாதுகாப்பாக இவங்க போயிருக்கணும். புரியுறதுங்களா? ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி இது எடுக்க போகிறான்ற போது இவங்க பக்கம் ஒரு 4 பேர் இருந்திருக்கணும், இல்லை எஸ்கேப் ஆகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வழியை தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும். அந்த ரோடும் வந்து ஒரே ரோடு, என்ன தான் எஸ்கேப் ஆனாலும் 4 பக்கமும் வந்து சுற்றுற அளவுக்கு அவங்களுக்கு இது உண்டு. புரியுறதுங்களா? அதனால் இப்போ இவங்க ஏடா கூடமாக மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இப்போ மொத்தம் என்ன, அந்த கேஸை எடுக்கவே இல்லை. அப்புறமா ரொம்ப ப்ரெஷர் மீடியாலலாம் வந்த உடனே எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா? எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனை எப்போ வெடிக்கும்னா வரப்போகிற தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட போவது உண்மை. இது நடக்கும். இது நடக்கலைன்னா கூட நியூஸ் நம்பர் 24x7 நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களுக்காகவே நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கி நான் மறுபடியும் பேசுவேன். இது வந்து திராவிட மாடலுக்கு ஒன்று சொல்கிறேன் பத்திரிகையாளர்களை. இன்றைக்கி பத்திரிகையாளர் நியூஸ் 24x7 தாக்கி இந்த ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி அழகிரி மதுரையில் பத்திரிகை 2 பத்திரிகைக்காரங்களை கொளுத்தி கொண்டாங்க தெரியுமா? அதனால் இவங்க வந்து பத்திரிகைக்காரங்களையோ மீடியாக்காரங்களையோ அடிக்கிறதோ உதைக்கிறதோ வெட்டுறதோ இவங்களுக்கு ஒன்றும் பெரியவ. ஏன்னா ரவுடித்தனத்தாலே வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துலேருந்தே. புரியுறதுங்களா? அவங்களுக்கு வந்து அந்த ரவுடித்தனன்றது கை வந்த கலை. அதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அக்யூஸ்டாக தான் இருப்பான். அமைச்சரவையிலையும் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படி பார்த்தா இப்போ சேகர் பாபு இல்லையா? ஏவா வேலு யார்? நேரு யார்? நேரு வந்து அது வந்து ஒரு புள்ள பூச்சின்னு தான் சொல்லணும். பேருக்கு தான் மீசை, ஆனால் வெளியில் வந்துட்டிங்கன்னா அது பூனை. புரியுறதுங்களா? அவங்க தம்பி ராமஜெயத்தை போட்டு தள்ளினவுடனே வெளியில் 6 மாதத்துக்கு வெளியிலேயே காணும். திருச்சி பக்கமே வரல நேரு. வெள்ளை முடியோடையும் தாடியோடையும் அப்படியே இருந்தார். நேருவான்னு சந்தேகமாக போச்சு. அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு, நம்மள எங்கே போட்டுற போகிறானுங்களோன்ட்டு. புரியுறதுங்களா?
அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்க பெரிய ரவுடினா இந்த ரவுடி பட்டியல இவங்கலாம் முக்கியமான ரவுடி டாப் 5 அப்படின்னா எந்த யாரை சொல்லலாம் சார்? எங்கள் திமுக அமைச்சரவையில் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி எல்லாமே அப்படி பண்ணுறவன் தான். இப்போ வந்து இதை பழனியாண்டி எம்எல்ஏ அவன் ஒன்று. இன்னும் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு கேட்க வேணாம், அவர் ஓட்டேரி வந்து விட்டுட்டு ஒன்றா போய் பிரியா கையை பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார், மேயர் கையை பிடிச்சிட்டு. இதான் குழப்ப அவனுக்கு. அவங்க தங்கை மாதிரி பிள்ளை மாதிரிங்கிறாரு பிரியா. யாரு? பிரியா வந்து அவருடைய மகள் மாதிரின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. மகள் மாதிரினா வீட்டில் கொண்டு போய் வச்சு மாப்பிள்ளையும் பிரியாவையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாதுகாத்து அவங்களுக்கு சோறு போட்டு எல்லா வேலையும் பண்ணு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் போய் ரிப்பன் பில்டிங்கில் போய் அதை கை கொத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது போகிற இடத்துக்குலாம் இவன் போய் நின்றுட்டு எதுக்கு இந்த வேலை? அது பிரியமாக பண்ணுறாரு. எது பிரியமாக கை பிடிக்கிறாரு பிரியாவை. அது திமுகவில் எப்போதுமே பொம்பளைங்க கையை பிரியாமல் தான் பிடிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் அனுபவசாலி. புரியுறதுங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இதை ராசா, அதாவது பெரம்பலூர் ராசா, அவர் வந்து படித்த ரவுடி, வக்கீலுக்கு படித்த ரவுடி அவர். புரியுதுங்களா? அவரை எதிர்த்து பேசினா உடனே அவர் ஏதாவது கலாட்டா பண்ணுவார். என்ன இப்போ திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா பெரியசாமி, அதில் எனக்கு நியூஸே வந்தது. பிஜேபி எங்கே கொடி ஏற்றினாலும் உடனே போய் அங்கே தகராறு பண்ணி அந்த கொடி ஏற்ற விடாமல் பண்ணுறது. அதுக்குன்னே காசு கொடுத்து பெரியசாமி ஒரு சட்டத்தை வச்சுருக்காரு. இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூர்த்தி, அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன ஒன்று, சில பேர் டைரெக்டாக பண்ணுவோம், சில பேர் இன்டைரக்டாக. ஆனால் ரவுடித்தனன்றது அவங்களுக்கு கை வந்த கலை. இன்னும் அதில் தப்பிச்சு சவுக்கு சங்கரை மாட்டிக்கிட்டான். இப்போ அதில் தப்பிச்சு இருக்கிறது யாருன்னா நான் ஒருத்தன் தான். ஆனால் என்கிட்ட வந்தானா நான் அதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டேன். நீ நானா பார்த்துலாம் வாடான்னு விடுவேன். நான் அப்படியா? நான் ஏற்கனவே நான் சொல்லியாச்சு நான் அதை பற்றி. புரியுறதுங்களா? இல்லைனா நான் இவ்வளோ தூரமாக அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிருமே. என் அட்ரஸ்ன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் திமுகக்காரன் எங்கே பார்த்தாலும் என்னை ஃபோட்டோ எடுத்துடுறான், அமுச்சு விட்டுறான். ஆனால் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அடித்ததுக்கப்புறம் நான் ஒன்று தான் சொல்லுவேன், அடிச்சுட்டு உயிரோடு விட்டுறாது. விட்டுட்ட அவனை நீ எங்கே இருந்தாலும் சரி உனக்கு 7.5 தான். அந்த 7.5 நாட்டு சனி பிடிச்சா விட்டுரும், இந்த 7.5 பிடிச்சா உன்னை விடாது. அதைத்தான் சொல்லுவாங்க நிறைய. அது நடவடிக்கை என்னவா இருக்கு உங்களுக்கு? யாரு? இப்போ அது மாதிரி சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, நடக்க வாய்ப்பு நடக்காது, நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சொல்கிறத விட நான் செஞ்சு காட்டுவேன். புரியுதுங்களா? நான் அதை பற்றி கவலையே படலை. நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து நான் கலப்பணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஆதரவாக இருக்கிற என்னுடைய வீடியோஸை பார்க்குற என்னுடைய ரசிகர்களே பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டர்வியூல கூட திருச்சி எம்பி சிவாவோட பையன் இருக்கார்ல, திருச்சி சூர்யா, அவரு கூட உங்களை பாராட்டி கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட வீடியோ இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. உண்மையை அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. டெய்லி பேப்பர் படிக்கிறவர் அவர் உண்மையை இப்போ தெளிவாக சொல்றாரு. ஆனால் இப்போ படித்தவங்க வந்து இப்போ ஒன்றும் தெரியாமல் சுற்றுறாங்க அப்படின்னு நம்ம பாராட்டி உங்களை பேசி. ஒன்றும் தெரியாமல் என் உடம்பு சரியில்லை அதனால நான் சுற்றிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். ஆனால் ஏற்கனவே ஒருத்தன் இன்டர்வியூவில் சொல்லிட்டான், அதாவது கமெண்ட்ல, அதாவது ஆளுகின்ற திறமை உள்ளவர்கள் தெருவில் நிற்க வேண்டிய நாய்கள் ஆட்சிகள்னு சொல்லி. இதை விட கேவலமான கமெண்ட் வேறு எதுவும் தேவையில்லை. புரியுதுங்களா? எனக்கு வந்து அப்படி பார்த்தா வந்து பிஜேபியில் நான் போயிருந்தேன்னா எனக்கு நிறையா பேர் கமெண்ட் கூட அண்ணாமலை கொடுத்துருந்தாங்க, அவரை பிஜேபியில் சேருங்க, அவரை பேச்சாளர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ். தவறு யார் செஞ்சாலும் தவறு தான், நல்லது யார் செஞ்சாலும் நல்லது தான். புரியுதுங்களா? நீங்கள் கூட போன இன்டர்வியூவில் கேட்டீங்க, நீங்கள் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது. நான் பிஜேபி நல்லது செஞ்சால் நல்லதுன்னுவேன், திமுக நல்லது செஞ்சாலும் நல்லதுன்னுவேன். இப்போ கூட திமுக ஒரு நல்லது செஞ்சுருக்கு, அதை நான் பாராட்டுவேன். என்ன நல்லது? அதாவது வந்து பீச் ஓரத்தில் வந்து இந்த ரோட்டில் படுக்கிறவங்களுக்காக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க மாநகராட்சி சார்பில். அது வந்து வரவேற்கத்தக்க கூடியது. புரியுதுங்களா? அதில் நைட்டு ஒரு வேளை அம்மா உணவகத்துலேருந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வரும்னு சொல்லி இதை நான் மனமாற பாராட்டுறேன் திமுக தலைவர் அவர்களை. புரியுதுங்களா? நல்லது செஞ்சால் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி தவறுன்னா எடுத்து காட்டுற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன்.